இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோனா, சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதி அம்மன் கோவில். இது மேக்ஸிமம் லெவல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க கோயிலாக இருக்கலாம். தெரியாதவங்க ஓரளவுக்கு அதை பற்றி நான் என்னென்னு சொல்கிறேன், ஓகேங்களா. சங்கரநாராயணர் கோமதி அம்மன் கோவில் இது ரொம்ப ஃபேமஸான கோயில். இது ராஜபாளையம் பக்கத்தில் இருக்குது இந்த ஊர், சரிங்களா. இந்த கோயிலோட விசேஷமே இந்த பாம்பு, பூரான், பள்ளி இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் நீங்கள் பயந்துட்டுருக்கீங்க அப்படின்னா, இந்த கோயிலில் இருக்க தெப்ப குளத்தில் சுற்றி போடுற ஆப்ஷன் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சில மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த குட்டி குட்டி தகடு மாதிரி வச்சுருப்பாங்க. அதை நம்ம தலையை சுற்றி அந்த தெப்ப குளத்தில் போட்டு வரும்போது கம்ப்ளீட்டாக அதை நம்ம கண்ணு முன்னாடியே போனால் கூட தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த கோயில் ரொம்ப விசேஷமான கோயில். ஆடி மாதம் ஆடி தவசு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் கொண்டாடுறாங்க. இதன் மூலிமா மண்டகப்பொடி, அதுக்கப்புறம் திருவிழா மாதிரி ஊர் ஃபுல்லாமே கடைங்க மாதிரி வச்சு ரொம்ப விசேஷமாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவையாவது ஆடி தவஸ் அட்டன் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் முத்தாரம்மன் கோவில் அந்த சைடு போயிருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அதை விட கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த கோயிலில் ரொம்ப விசேஷம் வந்து அர்த்தநாதீஸ்வரர். சிவனையும் பார்வதி அம்மாவையும் சேர்த்த மாதிரியான உருவம் அது. அந்த உருவத்தை நீங்கள் எவ்வளோ அழகாக முழு உருவமாக பக்கத்தில் நின்று பார்க்குற ஒரு பாக்கியம் கிடைக்கிறது இந்த கோயிலில் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். அதாவது சிவன் பார்வதி தனித்தனியாகவும் அவங்க சேர்ந்த மாதிரியான ஒரு உருவத்தையும் மூணையும் நம்ம பார்க்கலாம். இது போக முருகருக்கும் பிள்ளையாருக்குன்னு சன்னதிகள் இருக்குது. இதில் நாகேஸ்வரி அவங்களுக்கும் அபிஷேகம் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. குழந்தை இல்லாதவங்க அந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு இந்த கோயிலில் ரொம்ப விசேஷம் இருக்குது. பிள்ளையார் தான் என்ட்ரன்ஸ் பிள்ளையார். இவரை கும்பிட்டுட்டு உள்ளே போகிறது வந்து விசேஷம். தலை சுற்றி தேங்காய் உடைச்சிட்டு இங்கேருந்து உள்ளே போவாங்க. மேக்ஸிமம் நான் உள்ளே இருக்க எனக்கு வந்து ஃபோன் அலௌடு கிடையாது, வெளியவே பிடிச்சி வச்சுட்டாங்க. ஸோ உள்ளே மேக்ஸிமம் லெவல் நான் கவர் பண்ண முடியாது. தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த கோயிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த தெப்பக்குளத்தை பற்றி நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த பள்ளி, பூரான் அந்த மாதிரி விஷயங்களை பற்றி எதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பயமாக இருக்கோ அந்த மாதிரியான தகடை அவங்க வச்சுருப்பாங்க. அந்த தகடை வாங்கி சுற்றி இந்த குளத்தில் போட்டுட்டோம் அப்படின்னா அது உங்கள் கண்ணு முன்னாடியே போனால் கூட உங்கள் கண்ணுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி விசேஷமான ஒரு கோயில் இது. அதுக்கப்புறம் இவர் வந்து ரொம்ப வருஷமாக இந்த கோயிலில் இருக்கிற யானை. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதும் இந்த யானையை பார்த்தேன். இப்போவும் அந்த யானை அதே இடத்துல தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்புறம் இந்த இது பார்த்திங்கன்னா நாகத்துக்காக அபிஷேகம், பால் அபிஷேகம் பண்ணுறது, குழந்தை இல்லாதவங்க தொட்டில், விளையல் அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கட்டி கும்பிட்ற மாதிரி இருக்கும். பார்க்கவே வந்து அவ்வளோ அந்த ஒரு கும்பிட்டு முடிக்கும்போது நம்ம கும்பிட்டு முடிச்சிட்டோம், அவங்கக்கிட்ட நம்ம குறைய சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கிற மாதிரியான ஒரு கோயில்னு கூட சொல்லலாம். இந்த கோயிலுக்கு மேக்ஸிமம் போயிருப்பீங்க. போகாதவங்க ஒரு தடவையாவது லைஃப்பில் போக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப விசேஷமான கோயில். ஒரு தடவை வேண்டுதல் வச்சிட்டோம் அப்படின்னா கோயில்னு சொல்லுவோம். சனிப்பிரதோஷம். ஸோ நந்திக்கு வந்து அபிஷேகம் மேக்ஸிமம் கூட்டம் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ரொம்ப மறைஞ்சுன்னு நினைக்கிறேன். கோயிலுக்குள்ளே கேமரா சுத்தமாக மாட்டாங்க, ரொம்ப ஒளிஞ்சுன்னு எப்படியாவது கொஞ்சமாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபிஷேகத்தை கவர் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கே எனக்கு என்ன பிரச்சனை வருமோ எனக்கு தெரியல. என்னென்னா ஒரு போனோம், சாமியை கும்பிட்டோம், அது போக சனி பிரதோஷத்தோட அபிஷேகத்தை பார்க்குற வாய்ப்பு அன்றைக்கி கிடச்சிது எனக்கு. நல்லா மனசார கும்பிட்டுட்டு சுற்றி, அதாவது பழங்காலத்து கோயில்னு ஒரு பெருமை இருக்கும் இல்லைங்க, அதனால பார்க்கும்போது மனசுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே அதுக்கு நார்மலாக கொஞ்சமாக கும்பிட்டு சுற்றி முடிக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. ஸோ நிம்மதியாக கும்பிட்டுட்டு வெளியில் வந்து தம்பிக்கு ஜோஷியெல்லாம் முடிச்சுட்டு கோபுரத்தை கையெடுத்து கும்பிடும்போது எதையோ ஒன்று சாதித்த மாதிரியான ஒரு திருப்தி. நம்ம லைஃப்பில் அவ்வளோதாங்க, எவ்வளவோ ஓடிட்டோம், உழைஞ்சிட்டோம். நம்மளோட இறுதி அத்தியாயமும் இறுதியோட சமர்ப்பிப்பும் கடவுள்கிட்ட தான் போய் முடியுது. நம்ம எவ்வளோ பாவம் பண்ணாலும் அவங்க மன்னிச்சிடுவாங்க, எவ்வளோ தப்பு பண்ணாலும் மன்னித்து திருத்திடுவாங்க, தண்டனையாவது கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு நம்மளை மூவ் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கை. ஆனால் என்னென்னா அவங்க வாய்ப்பு கொடுக்குறாங்க, ஆனால் நம்ம தான் அதை பயன்படுத்திக்கிறது இல்லையோன்னு தோணுது. மேக்ஸிமம் லெவல் மனுஷங்களுக்கு இல்லைனாலும் நம்ம கும்பிட்ற கடவுளுக்காவது பயப்படுவோம். அப்படின்னா மட்டும்தான் நம்ம லைஃப் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் யாரோ ஒருத்தவங்களுக்காக பயப்படணும்ல. ஸோ
ஸோ பயப்படலாம். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப முக்கியம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். முழுசாக கவர் பண்ணலான்னு கோச்சிக்காதீங்க. மொபைல் சுத்தமாக நாட் அலோட். என்னால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. வேறொரு கோயிலோட வேறொரு ட்ராவலோட மீட் பண்ணலாம். அண்ட் என்னோடய மோட்டிவேஷ்னல் வீடியோவும் பார்க்க மறந்துடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டிவ் கொடுக்குற அளவுக்கு இருக்கும். தேங்க்யூ.